அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 9, 2024, ஆணி 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நன்மைகளே. நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் ஃப்ரம் சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் இலக்குகளே இல்லாமல் சென்றால் பிறர் பேசும் வார்த்தையில் வீழ்ந்து விடுவீர்கள். அதுவே ஓர் இலக்கை நோக்கி பயணித்தால் பிறர் பேசுவது உங்கள் காதில் கூட விழாது. இலக்கை நோக்கி பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என நம்ம 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும், அதாவது நம்ம பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு 2 பிரிவாக நடந்துக்கிட்டு இருக்கோம். 21 நிமிட நடை, அப்புறம் 42 நிமிட நடை அப்படின்ட்டு எல்லாருமே இப்போது நம்மளுடைய முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனை செய்வில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாகவும் நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, நமது இறைவனை, நமது பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்களை, நமது முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை, முயற்சிகளை தொடங்க வேண்டும். அவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும், முயற்சிகளும், நிகழ்ச்சிகளும், செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நினைவோடு நாம் அவர்களை நினைவு கூறுவோமாக. தொடர்ந்து வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் இயல்பாக இருக்கும். அடுத்த நமது 21 நிமிடத்திற்கு பிறகு அவையில் மாற்றம் ஏற்படுவதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் அகக்கண்ணில் கொண்டு வந்து அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும்.
அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய மனதில் 3 முக்கிய முத்தான கேள்விகளை எழுப்ப வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் எழுப்பி அதற்கான விடையை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடை வரும் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் கூறுவேன். உங்களுக்கான விடை என்ன வருகிறது என்பதை ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நிச்சயமாக எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன விளையாடி கொண்டிருந்தாலும் சரி, உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தாலும் சரி, என்ன செயல் செய்து கொண்டிருந்தாலும் இந்த கேள்வியை அடிக்கடி உங்களுடைய ஆழ் மனதில் கேளுங்க. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா நாம் தொடங்கும்போது ஒரு இலக்கை நிர்ணயித்து எல்லாருமே எல்லா நிகழ்வையுமே தொடங்குவோம். எல்லா செயல்களையுமே ஒரு இலக்கை நிர்ணயித்து தான் தொடங்குவோம். ஆனால் அது காலப்போக்கில் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் பயணிக்க ஆரம்பிப்போம். அது மறந்து விட்ட பிறகு நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கிட்டாமல் போய்விடும். உதாரணமாக நான் பலமுறை சொல்லியிருப்பேன், இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய இலக்கை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோமா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு டைவர்ட் அப்படிங்கிறது நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை விட்டு நீங்கள், அதாவது திசை மாறுதல், மடை மாறுதல், கவனச்சிதறல் அப்படிங்கிறது மாதிரி நமக்கு எங்கேனும் யாரேனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு விதமாக நம்மளை திசை மாற்றிவிட்டால், நம்மளை மடைமாற்றிவிட்டால், நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டு விட்டால் நாம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். 8 நடைப்பயிற்சியில் டைகர் குழுமத்தில் நீங்கள் இணைந்து பயணிக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நோக்கிய பயணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதும், நாம் எதற்காக இந்த டைகர் குழுமத்தில் இணைந்தோம், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? இலக்கிற்காக. அது என்ன இலக்கு? ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு விதமான இலக்கு வைத்திருப்பார்கள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், அல்லது இரண்டும் கலந்ததாக இருக்கும், அல்லது இன்னும் தன்னுடைய உயர் பதவிகளை நோக்கி இருக்கும், தன்னுடைய கல்வியை நோக்கி இருக்கும், தன்னுடைய வேலையை நோக்கி இருக்கும், தன்னுடைய தொழிலை நோக்கி இருக்கும்னு விதவிதமான இலக்குகள் இருக்கும். இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்போம். நாம் எண்ணியது நடக்கும், நாம் கேட்டது கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு, இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை மனதில் கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். அந்த கேள்வியை ஆழ் மனதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நமக்கு எந்த திசை மாற்றம் மடைமாற்றம் ஏற்படாமல் நாம் பயணிப்பதற்கு நமக்கு உறுதுணையாக நம்மளுடைய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் எப்பொழுதுமே துணை இருப்பார்கள். கூடுதலாக உங்களுக்கு பிரபஞ்சம் அறக்கட்டளையும் மற்றும் டைகர் குழுமமும் உங்களுக்கு என்றென்றும் துணையோடு நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை துணைக்கு அழைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு ஆடியோ ஒன்று கேட்க போயிடும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது எதை பற்றி இருக்க போகிறது அப்படின்னா, நாம் எதை தொட்டாலும் டைகர் குழுமம் அதை தொடாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும் பொழுது தோணும். அது நான் இதை பேசுவதற்கு எடுக்கும் பொழுது எல்லாமே நம்மை சார்ந்ததாகவே, நம்மை சேர்ந்ததாகவே, நாம் செய்வதாகவே, நம்மோடு ஒரு பிணைப்போடு இணைப்போடு இந்த பிரபஞ்சம் ஒரு முடிச்சை போட்டு தருகிறது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். அவ்வாறாக தான் இந்த ஆடியோ ரொம்ப நாட்களாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா சகோதரிகள், ஏன்னா இதை 2 நபர்கள் தேர்வு செஞ்சு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப பேசணும், நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ தள்ளி போய்கிட்டே இருக்குது. சரி, இருந்தாலும் இன்றைக்கி எடுத்துக்கலாம். நான் இன்னுமே அந்த ஆடியோக்காக தயாராகலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் அனுப்பி வைத்தவர்கள் என்ன, நம்ம அனுப்பிட்டோம், இன்னும் நம்மளுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படலையே அப்படிங்கிற மாதிரி கூட என்ன தோன்றும். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ஆடியோவை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, முழுக்க இந்த ஆடியோ ஒரு திருக்குறளை மையப்படுத்தி தான் சொல்லப்படுகிறது. திருக்குறள் நம்ம அடிக்கடி பார்ப்பது தான். எல்லா திருக்குறள்களையும் நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த எழுத்தாளர், பேச்சாளர், இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய குறளுக்கு சொந்தக்காரர்
ஒரு எழுத்தாளர், ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ எல்லாருக்குமே தெரிந்த சு.வி. அப்படின்னு சொல்லக்கூடிய சு. வெங்கடேசன் அவருடைய ஆடியோவை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்தது சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்போட கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. அதன் பிறகு இதே ஆடியோவை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்போட கேப்டனாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் இந்த ஆடியோவை நமக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. 2 பேருக்கும் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டி சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய், இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய கேப்டன், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனை பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் துபாய் அவர்களை நானும் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை தட்டச்சின் மூலமாக கமெண்ட் பகுதியில் பதிவிடுமாறு கேட்டு, தொடர்ந்து நம்ம இப்போ அந்த ஆடியோவை கேட்டுடலாம். அந்த ஆடியோ கேட்கும்போது நம்மளை அந்த பேச்சாளர் அங்கும் இங்கும் அழைத்து செல்வார். அப்படியே போயிட்டு அவரோடையே போயிட்டு நம்ம வரலாம். ஏன்னா அவர் பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறது போல தான் அங்கே பல செய்திகளை சொல்லுவார். அப்படியே அந்த காட்டுக்குள்ளே, அந்த மலைக்குள்ளே, அந்த அடிவாரத்தில், அந்த நீரோடைக்குள்ளேன்னு அப்படியே போயிட்டு வரலாம். ஸோ இப்போ நாம் அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். அதற்கு முன்பாக நம்மளோட மணியோசை அப்படிங்கிறது கேட்கிறது. இதில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்மளுடைய நடையை மாற்றி நடக்கணும். ஸோ பெண்கள், ஆண்கள் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கணும். அதுக்காக தான் மணியோசை அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே கேட்க வைப்போம். தொடர்ந்து எல்லாருமே நடந்துக்கிட்டே இப்போது வாங்க நம்ம சு. வெங்கடேசன் அவர்களுடைய அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். எந்த ஆரம் யார் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்டால், சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள், பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள், பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது, 5 செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது. அந்த 5 செயல்கள் என்ன? குளம் வெட்டுகிறவன், நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், விளைநிலம் உருவாக்குபவன், மரம் நடுபவன். இவன் 5 பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது. சொர்க்கம் என்றால் வேறொன்றுமல்ல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம். அது தனியாக வேறொன்றுமல்ல. இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம். ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம், இந்த 5ஐயும் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த 5ஐயும் அழித்தால் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை. ஏன்? இதை அழிக்கிற வேலையை மனிதன் செய்வானா என்று அவன் யோசித்திருக்கவே மாட்டான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் கற்பனை செய்தாலும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறுவான் என்று எந்த கவிஞனாலும் கற்பனையே செய்திருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும், அதைவிட நரகம் வேறு எதுவும் இல்லை. மிக அழகாக சென்னையை சொன்னார்கள். இதைவிட என்ன வேண்டியிருக்கிறது? எனவே தான் நம்முடைய அறிவு முன்னோர்கள் அழகாக சொன்னார்கள், இயற்கை அறம். தமிழனுடைய மிகச்சிறந்த சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து, எவ்வளவோ கோட்பாடுகள், அறிவு சிந்தனைகள், தத்துவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து ஒற்றை வரியில் சொல்வதென்றால்
பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னார். நீ என்ன எழுதி வச்சுக்கோ, எவ்வளவு எழுதிக்கோ, ஆனால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற, பல்லுயிர் நேசத்தை பரப்புகிற, இயற்கையின் சமநிலையை பேணுவதுதான் எல்லா சிந்தனையிலும் தலையாய சிந்தனை என்று சொல்லலாம். இயற்கையை பற்றிய தமிழர்களுடைய அழுத்தமான புரிதல் இயற்கை அறத்தை பேணுவது. நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கு இருக்கிற உரிமை, பறவைகளுக்கு இருக்கிற உரிமை மகத்தான உரிமை. காடுகளில் அலைந்த மனிதன் வேளாண்மை செய்து எந்த பயிரை எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை பறவையை பார்த்தும் விலங்கை பார்த்தும் தான் முதலில் கற்றுக்கொண்டான். நம்முடைய விதைகள் பறவைகளின் மூலமும் விலங்குகளின் மூலமும் உருவானது. எனவே தான் நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கும் பறவைக்கும் இருக்கிற அடிப்படை உரிமையை யாராலும் மறுக்க முடியாது. நீங்கள் யோசித்து பார்த்தால், ஏனென்றால் நாம் உண்ணுகிற உணவில் துவங்கி உறங்குகிற இடம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் இயற்கையிலிருந்து தான் கற்றுக்கொண்டோம். மனிதன் வீடு கட்ட துவங்கி அதிகபட்சம் 2000 வருஷம் தான் ஆகிறது. தூக்கணாங்குருவி வீடு கட்டி 2 கோடி வருஷம் ஆகிறது. இயற்கையின் கடைசி உயிரினம் மனிதன், கடைசி உயிரினம். ஆனால் இவன் பண்ணுகிற அநியாயத்துக்கு அளவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. இயற்கை அறம் சார்ந்த மிகப்பெரிய கேள்வி. மிகப்பெரிய பறவையியல் நிபுணர் சலீம் அலி சொல்வார், மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழவே முடியாது. பூச்சிகள் மொத்த மனித கூட்டையும் அழித்துவிடும். ஒரு தேனீ இல்லை என்றால், தேனீக்கள் இல்லை என்றால் 4 வருடத்துக்கு மேல் மனித குலத்தால் வாழ முடியாது. மனிதன் உண்ணுகிற உணவில் 75% தேனீக்களின் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகிறது என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை. இந்த விஞ்ஞானத்திலிருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னானே, அந்த தீட்சண்யம் தான் அறிவையும் இயற்கையினுடைய அறத்தை இணைத்து பிடிக்கிறது. ஆனால் இந்த இயற்கையின் அறத்தை யார் இன்றைக்கு காப்பாற்றுகிறார், யார் இன்றைக்கு அழிக்கிறார் என்று யோசித்தால் ஆச்சரியங்கள் தான் காத்திருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பெரியவரை ஆய்வு நிமித்தமாக போய் பார்த்தேன். ஒரு 70 வயது இருக்கும் அந்த பெரியவருக்கு. என்னோடு ஒரு கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தம்பியையும் அழைத்து கொண்டு போனேன். ஒரு மாலை நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது, அப்பொழுது என்னோடு வந்த அந்த தம்பி செல்போனில் பேசிக்கொண்டே ஒரு கல்லை எடுத்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு காக்காவை எறிந்தான். அந்த கல் காக்காவை ஒட்டி கிட்ட அந்த கல் போனது. ஒரு நிமிடம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, பறக்கிற பறவையை இவ்வளவு துல்லியமாக இவன் எறிகிறானே என்று. அந்த கணத்தில் அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, ஒரு வயசான காக்காவை போய் கல்லால் எறிகிறேப்பா, சரியாது அப்படின்னா. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வயசான காக்கா, இந்த வார்த்தையவே என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதில்லை. வயதான காக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நான் அதிர்ச்சியாய் நிறுத்துங்க, அது என்ன வயசான காக்கா, எப்படி அந்த காக்காக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க என்று கேட்டேன். 70 வயது, தள்ளாடி பற்கள் முழுதும் விழுந்து விட்டது. கொஞ்ச நேரம் அந்த காக்கா பாருங்க தம்பி என்றார். சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த காக்கா அந்த வேப்ப மரத்திலிருந்து வெளியில் பறந்தது. சிறகு விரித்தது. சிறகுகளுக்கு நடுவில் இருக்கிற இறகுகளில் 4-5 இறகுகள் இல்லை. ஒரு பொத்தலான குடிசை வீட்டுக்கு உள்ளே இருந்து பார்த்தால் பொத்தலுக்கு நடுவில் வானம் எப்படி தெரியுமோ அதே போல காக்காவின் சிறகுகளுக்குள் வானம் தெரிந்தது. வயசாகிவிட்டால் இறகுகள் உதிர ஆரம்பிக்கும். நீண்ட தூரம் பறக்க முடியாது, காற்றை எதிர்த்து பறக்க முடியாது, உணவு தேடி செல்ல முடியாது, நீர் தேடி செல்ல முடியாது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி, எப்படி மனிதர்களுக்கு வயசாகிவிட்டால் நடக்க முடியாமல், வேலைக்கு போகாமல், வீட்டு திண்ணையில் ஈசிச்சேரில் உட்கார்ந்து மரணப்படுக்கைக்கு போகிறார்களோ அதே போல்தான் அந்த காக்காயும் அதை போய் ஏன் தம்பி எறிகிறாய் என்ற. இதுதான் அறம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வள்ளுவனை அந்த கிழவன் படித்ததில்லை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியின் வாசகம் அவனுக்கு தெரியாது. ஆனால் வாழ்க்கை தெரியும், இயற்கை தெரியும். இயற்கையை நேசிப்பதுதான் வாழ்வின் அறம் என்பது தெரியும். எளிய மனிதர்கள் இயற்கையின் அறத்தை பேணுகிறார்கள், உயர்த்தி பிடிக்கிறார்கள். வருஷ நாட்டுக்கு அடிவாரம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திற்காக ஒரு வேலைக்காக நான் போயிருந்த பொழுது, மலையடிவாரத்து கிராமங்களில் நிறைய குளங்கள் இருக்கும். ஏனென்றால் மலையினுடைய நீர் வடிந்தோடி அங்கங்கே குட்டைகளாக நின்று கொண்டிருக்கும். அந்த கிராமத்தில் 4 குளங்கள் இருந்தது. பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருந்தது. பார்த்து கொண்டே வந்துவிட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த நண்பர் சொன்னார், அந்த பகுதம் 5ஆவதாக ஒரு சின்ன குட்டை இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான். என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஊரில் இருக்கிற மற்ற 4 குளங்களும் தூர்ந்து போகும், ஆனால் அந்த ஒரு குட்டையை மட்டும் நாங்கள் தூர்ந்து போக விடவே மாட்டோம் என்று சொன்னார். என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் சொன்னார்,
அந்த குட்டையில் தான் தேனீக்கள் வந்து தேன்கூட்டுக்காக நீர் அருந்தி விட்டு செல்லுகிற குட்டை என்று சொன்னார். ஆச்சரியமாக இருந்தது. தேனீக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போற ஒரு குட்டையை பற்றி அந்த ஊரின் பெரியவருக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், என் கண்ணுக்கு அந்த குட்டையே தெரியலையா, உன் கண்ணுக்கு எப்படியா தேனி தெரியும்? ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்தி நேரத்தில், இன்னும் அந்தி நேரம் கூட சொல்லவில்லை, அழகான ஒரு வார்த்தை சொன்னார். வானத்தில் பகல் பறவைகள் பகலில் பறக்கும், இரவு பறவைகள், அது வௌவாலாக இருந்தாலும் சரி, எல்லா இரவு பறவைகளும் இரவில் பறக்கும். ஆனால் பகல் மங்கி இரவு விடுவதற்கு முன்பு இருக்கிற ஒரு காலம் இருக்கிறதே, அது பறவைகள் அற்ற ஒரு வானம் இருக்கும். அந்த வானத்தில் தேனீக்கள் வரும் என்று சொன்னார். என்ன ஞானம், என்ன ஞானம்! அந்த ஞானம் இருப்பதால் தான் தேனீக்கள் அருந்துகிற குட்டைக்கு நீர் வற்றிவிடக் கூடாது என்ற அக்கறை அந்த கிராமத்து மனிதனுக்கு இருக்கிறது. நண்பர்களே, 150 வருட கட்டடத்தை, பாரம்பரியமான கட்டிடம் இடிக்கக்கூடாது என்று சொல்லுகிற நாம் 1000 வருட குலத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நியாயம்! நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசி ஃப்ரம் திருச்சி, சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர் எருப்பு துபாய் ஆகியோர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு, தொடர்ந்து எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு சு வெங்கடேசன் அவர்களுடைய குரலில் அந்த ஆடியோவை கேட்டோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வை எவ்வாறாக இருக்கிறது அப்படிங்கிறத நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறைய விஷயங்களில் காட்டினார். ஸோ அவர் அந்த அறம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் எடுத்து வச்சுட்டு, அறம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அறத்தின் பால் இயற்கை, இறைவன், தமிழன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக ஆரம்பத்திலே சொன்னார். சாஸ்திர சம்பிரதாயங்களை முறையாக கடைபிடிப்பவர்கள், பூஜை புனஸ்காரங்களை ஒழுங்காக செய்பவர்கள், பக்தி மார்க்கத்தை கடைபிடிப்பவர்கள், இவர்கள்தான் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் தமிழனுடைய சிறுபஞ்ச மூலம் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, ஒரு 5 செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவதாக குளம் வெட்டுதல், இரண்டாவதாக நீர் வழிந்தோடுவதற்கு நீர் வாய்க்காலை வெட்டுபவர் அப்படின்ட்டும், மூன்றாவதாக பொது கிணறு வெட்டுபவர்கள் அப்படின்ட்டும், நான்காவதாக விளைநிலங்களை பேணுபவர்கள் அப்படின்ட்டும், ஐந்தாவதாக மரம் நடுபவர்கள் அப்படின்னு 5 வகையான நபர்களை குறிப்பிட்டார். இந்த 5 வகையான செயல்களை செய்பவர்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதாவது குளம் வெட்டுபவர், நீர் வாய்க்கால் அமைப்பவர், பொது கிணறு வெட்டுபவர், விளைநிலங்களை பேணுபவர், மரம் நடுபவர்கள், இந்த 5 நபர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போது நம்ம 21 நிமிடங்கள் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. ஸோ நாம் நம்மளுடைய நீர் பருக போகிறோம். ஸோ அந்த நீர் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் அவர் சொன்னார். குளம் நடுறது, நீர் வழிந்தோட அந்த நீர் வாய்க்காலை அமைப்பது, பொது கிணறு வெட்டுது அப்படின்ட்டு எல்லாமே அந்த இயற்கை சார்ந்த, நீர் சார்ந்த விஷயமாக சொன்னார். இப்போது நம்ம நீர் பருக வேண்டிய நேரம். ஸோ எல்லாருமே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும், அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்ம தொடங்கின திசைக்கு வந்துடலாம். வந்துட்டு நம்மளோட உள்ளங்கைகளை மடக்கி பாருங்கள். அவர் கேட்ட, நீங்கள் அவர் சொன்ன அந்த ஆடியோவில் நிறைய விஷயங்களை அவர் பகிரும் பொழுது உங்களை அறியாமலே சில விஷயங்கள் சிலிர்த்திருக்கும். ஸோ அது இப்போ நீங்கள் உள்ளங்கைகளை மடக்கும்போது அது இன்னும் இறுக்கத்தை அதிகமாக தரும். விரலுடைய நகங்களை பார்க்கும்போது சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கும். சுவாசத்தை சோதித்து பார்க்கும்போது 2வது நாசிலும் சுவாசம் வரும். இப்போது நம்ம தண்ணீர் பருகி கொள்ள வேண்டிய நேரம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து தண்ணீர் பருகி கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். ஸோ அதனால் தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் முழுவதும் நீரில் தான் இருக்க வேண்டும். நீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் வேறு எங்கும் இருக்கக்கூடாது, என்னுடைய குரலில் கூட இருக்கக்கூடாது. ஸோ நீர் பருகுதல் அப்படிங்கிற அந்த கலையை தினமும் பழகி அதையே பழக்கமாக்க வேண்டும். இப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுது நீர் பருகும் பொழுதும் உங்களுடைய கவனம் நீரில் இருக்க வேண்டும். உணவுக்கு எப்படியோ, தூக்கத்திற்கு எப்படியோ, ஓய்விற்கு எப்படியோ, நீருக்கும் நம்ம கவனத்தோடு அதை முழுமையாக அனுபவித்து செய்யணும். உணவுக்கு, தூக்கத்திற்கு, ஓய்வுக்குன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசனை எங்கெங்கேயோ உங்களுக்கு போகும்.
இதை பற்றியெல்லாம் வரும் நாட்களில் நம்ம பேசலாம். இப்போது தண்ணீர் பருகி முடித்தவர்கள் இப்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை எடுத்து இப்போ கமெண்ட் பண்ண போகிறோம். அதாவது கருத்து தெரிவிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து தெரிவிக்க போகிறோம், கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஆசிரியர் ஒரு இடத்துல சொன்னார். அதாவது சு வெங்கடேசன் அவர் வந்து சொன்னார், ஒரு மலையடி வாரத்துக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறத சொன்னார். வருஷ நாட்டு மலையடி வாரம் அப்படின்னு சொன்னார். இதுபோல் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? அதாவது நீங்கள் சுற்றுலாவாக போய் நான் வந்து மலைவாஸ் தலங்களுக்கு போயிருந்தேன், கொடைக்கானல் போயிருந்தேன், ஊட்டி போயிருந்தேன், குற்றாலம் போயிருந்தேன், ஏற்காடு போயிருந்தேன், மூணாறு போயிருந்தேன்னு நீங்கள் டூர் மாதிரி போன அனுபவத்தை நான் இப்போ கேட்கல. தனிப்பட்டு இந்த மாதிரி இப்போ அவர் சொன்னார் அல்லவா, போயிருந்தேன், ஒரு பெரியவரை பார்த்தேன், அப்படி பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த மாதிரியான மலையடி வாரங்கள், மலைக்கு தனிப்பட்டு, அதாவது நீங்கள் கும்பலாக கூட்டமாக போய் எதையுமே அதாவது இந்த மாதிரி தனிப்பட்டு அனுபவிக்காமல் கூட்டமாக போயிட்டு வந்ததை நான் கேட்கவே இல்லை. தனிப்பட்டு இந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்றால் அது எந்த மலையடி வாரம் அப்படின்னு குறிப்பிடுங்கள். இல்லைன்னா இல்லை அப்படின்னு பதிலளியுங்கள். இது ஒரு முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, நீங்கள் சென்ற ஊர்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீரில் எந்த ஊருடைய நீர் உங்களுக்கு சுவையாக இருந்தது? நீங்கள் சென்ற ஊரில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய நீரில் எந்த ஊர் நீர் உங்களுக்கு சுவையாக இருந்தது? நீங்கள் எத்தனையோ ஊர்களுக்கு போயிருப்பீங்க. இயற்கை நீர் நான் சொல்கிறது, ஒரு மலையடி வாரத்தில், ஒரு சுனையில், ஒரு தீர்த்தத்தில், ஒரு அருவியில், எங்கெங்கேயோ நம்ம பல்வேறு இடங்களுக்கு போயிருப்போம் அல்லவா? அங்கே உங்களுக்கு நீங்கள் பருகிய எந்த நீர் வந்து சுவையாக இருந்தது? உங்களுக்கு அறிந்து, மற்றவர்கள் சொல்லி இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சுவை இருக்கும், டேஸ்ட் இருக்கும், தோணும். ஸோ நீங்கள் பருகிய நீரில் எது சுவையான நீர் அப்படிங்கிறத குறிப்பிடணும். இதுதான் இரண்டாவது கேள்வி. ஸோ இப்போ கேள்விக்கே நேரம் ரொம்ப எடுத்துட்டேன். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் பதில் அளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்துட்டு மீதி ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் பதில் அளிச்சுட்டு நம்ம எல்லோரும் நம்மளுடைய இரண்டாவது சுற்றை தொடங்க போகிறோம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து அப்படியே நம்ம ஆடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸோ 5 வகையான செயல்களை செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த 5 வகையான செயல்களை அழிப்பவர்களுக்கு நரகம் அப்படி ஒரு எண்ணமே அப்போ உள்ள 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனிதர்களுக்கு இருந்திருக்காது. மனிதன் வாழக்கூடிய இடங்களை அழிப்பான், குளங்களை அழிப்பான்னு என்ன கூட முடிஞ்சிருக்காது. ஆனால் இன்றைக்கி என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லாமல் சொன்னார். ஸோ நம்ம அவர் பேசுகிறதுல நிறைய விஷயங்களை நம்ம தொடணும். பட் எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் நம்பி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன 5 வகையான விஷயங்களில் நாம் எதையெல்லாம் இப்பொழுது செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தோமானால், இப்பொழுது, அதாவது நாம் இப்போ ஒரு பணியில் இருப்போம், ஒரு தொழிலில் இருப்போம், ஏதேனும் ஒரு சேவையில் இருப்போம், எப்படியோ இருப்போம். நம்மளால் அந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செயலில் எதை செய்ய முடியும் அப்படின்னா, முதலாவதாக அவர் சொன்ன குளம் வெட்டுதல் முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். நாம் குளம் வெட்ட முடியுமா? கேள்விக்குறி. இரண்டாவது, நீர் வழிந்தோட அந்த நீர் வாய்க்கால் அமைப்பது, வயல்வெளிகளுக்கு அல்லது கண்மாய்களுக்கு வாய்க்கால் வச்சுருப்பாங்க அல்லவா, அது வெட்டுவது இப்போ வந்து கட்டுறாங்க, அது செய்ய முடியுமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி தான்.
மூன்றாவதாக பொது கிணறு வெட்டுதல். அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக அழுத்தமாகவே ஆசிரியர் சொன்னார். பொது கிணறு வெட்டுதல் அப்படின்னா நம்ம வீட்டுக்கான கிணற, நம்ம தோட்டத்துக்கான கிணற நம்ம வெட்டிடுவோம். ஊர் மக்களுக்கான, பொது மக்களுக்கான பொது கிணறு வெட்டுவோமா அப்படின்னா அதுவும் இன்னைக்கு கேள்விக்குறி தான். முடியாது. பொது கிணறுங்கிறது பொதுவான இடத்துல வெட்ட முடியாது. அரசுகிட்ட அனுமதி வாங்கணும். அரசுகிட்ட அனுமதி வாங்கணும்னா பல்வேறு அதிகாரிகளையும், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள்ட்டையும் நம்ம நல்லது செய்யணும்னா கூட பல விஷயங்கள், பணம் எல்லாம் கொடுத்தா தான் அந்த பொது கிணறு வெட்டுறதெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்பொழுதைக்கு. நான்காவது, விளைநிலங்களை பேண வேண்டும். விளைநிலங்களை பேண வேண்டும்னா குறைந்தபட்சம் நம்மளுடைய அப்பா அம்மாவாவது விவசாயியாக இருந்திருக்கணும். அப்போ நாம் இன்றைக்கி விவசாயத்தை பார்க்க முடியும். இது நான்காவது. சரி, இப்போ பார்த்த 4ல் கடைசியாக இப்போ சொன்ன 4வது ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். மீதி 3 யாருக்குமே வாய்ப்பு இருக்காது. குளம் வெட்ட முடியாது, வாய்க்கால் வெட்ட முடியாது, பொது கிணறு வெட்ட முடியாது. 4வது ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கும். 5வது எல்லாராலும் முடியும், மரம் நடுதல். ஸோ மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு செயலை நாம் செய்தோமானால் சொர்க்கத்திற்கான வழி அப்படின்னு சொன்னார். அவரே சொன்னார், சொர்க்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது வாழும் பொழுதே மனிதன் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சொர்க்கம்னே சொல்கிறார். இதை செஞ்சால் அங்கே போய் நம்ம சொர்க்கத்தில் இருக்க போகிறோம், அது இல்லை. இந்த செயல்லாம் செய்யும்போது உங்களுடைய மனம் உங்களை அறியாமலே பூரிக்கும். நீங்கள் பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உதவி பண்ணுனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அது எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சில சந்தோஷங்கள், ஒரு சில அனுபவங்கள் இருக்கிறது அல்லவா. இப்போ சிறு பிள்ளையில் நம்ம விளையாண்டது, சிறு குழந்தைகளாக நம்ம பள்ளிக்கூடத்தில் விளையாண்ட செயல்கள், நண்பர்களோடு இருந்த செயல்களை எல்லாம் யோசித்து பார்க்கும்போது அதெல்லாம் இன்றைக்கி காசு கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு ஒரு சில அனுபவங்களை சொல்லுவோம் அல்லவா. அதுபோல தான் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கிற மாதிரி நம்ம உதவி செய்யணும். நம்ம உதவி செய்கிறது 4 பேருக்கு தெரியணும், அது கட்டாயமே இல்லை. நமக்கு தெரியணும், புரியணும், நம்மளுடைய மனம் அதை மகிழணும். அதுதான் சேவை. அதுதான் டைகர் குழுமம் சேவை திட்டமாகவே. இந்த விஷயத்தை நான் தான் ஆரம்பத்தில் ஆடியோ தொடங்கும் போது சொன்னேன். எதையும் நம்மோடு இணைத்து பார்ப்பது என்னுடைய வழக்கம், ஆனால் அதை பிணைத்து தருவது பிரபஞ்சத்தின் பழக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ பிரபஞ்சம் நம்மளுக்கு அந்த முடிச்சை எப்பயோ போட்டுடுச்சு. நம்ம பழமரக்கண்டு நடணும் அப்படின்னு. அதை ஏன் குறிப்பிட்டு இவர் மரம் நடுதல் தான் சொன்னார். நம்ம கூடுதலாக பழமரக்கண்டு நடுதல் அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம செயல்படுத்துகிறோம். பழமரக்கண்டு அப்படின்னா அப்படியே அவர் அடுத்து திருக்குறளுக்கு வந்துட்டார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு அந்த திருக்குறளை குறிப்பிட்டார் அல்லவா. ஸோ பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்துவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு அந்த திருக்குறள் நம்ம எல்லாருமே நாம் ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திருக்குறள் வாயிலாக அவர் இந்த விஷயத்தை சொன்னார். இன்றைக்கி உலகம் எதையோ கண்டுபிடிக்கிறது. இப்போ கண்டுபிடிக்கிறாங்க தேனீக்கள் இல்லைன்னா 4.5 ஆண்டுகளில் மனித சமுதாயமே அழிந்துவிடும் அப்படிங்கிறதையும், 75% அந்த அயல் மகரந்த சேர்க்கையின் காரணமாக தான் மனித உயிரினம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் வள்ளுவ பெருந்தகை குரலில் கூட கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகளை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். சலீமொழி அவங்க குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ்ந்துடும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னார். பறவைகளையும் விலங்குகளையும் பார்த்து தான் மனிதன் விளைநிலங்களுக்கு எதை விதைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டான். அதனால்
யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோமோ அவருக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம குருதட்சணைன்னு சொல்லுவோம் அல்லவா. ஒரு குருவிடமிருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டோமானால் அந்த குருவுக்கு ஏதேனும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அல்லவா. அது போல தான் அந்த பறவைகளுக்கும் விலங்கினங்களுக்கும் அவற்றிடம் இருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அவற்றின் மூலமாக நம்ம விவசாயத்தை புரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் அவைகளுக்கு போக நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழன் கடைபிடித்தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இதை பற்றி நம்ம பொங்கல் பண்டிகை டயத்தில் ரொம்ப பேசுவோம். இந்த விலங்குகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய அந்த விழா எடுப்பது, நன்றி சொல்வதற்காகவே ஒரு விழா எடுக்கப்படுகிறது என்றால் அது பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா. ஸோ அதை இந்த இடத்துல சொல்லிட்டு பறவைகளுக்கும் விலங்குகளையும் ஒரு குருவாக பார்க்குறான் மனிதன். தமிழன் பார்த்தான். ஸோ குருவை மறந்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் உலகம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லாமல் சொன்னார். அந்த திருக்குறளை சொல்லும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற அந்த திருக்குறள் சொல்லும்போது வள்ளுவ பெருந்தகை சொல்லக்கூடிய அந்த குறளுக்கான பொருளாக நாம் பார்த்தோமானால், நாம் மட்டும் உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது சிறப்பா அப்படின்னா எப்போதுமே நான் அது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். நாம் மட்டும் வாழணும்னு நினச்சாலே அதுக்கு பேர் சுயநலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது தவறு அப்படின்னு. பிறரும் வாழணும்னு நினைக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த திருக்குறளை வள்ளுவ பெருந்தகை விருந்தோம்பல் அதிகாரத்தில் கொடுத்துருந்தாரு அப்படின்னா பிறருக்கு இதை பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிற பொருளாக மாறும். விருந்தோம்பல் அதிகாரம்னு ஒன்று கொடுத்துருந்தாரு. ஆனால் விருந்தோம்பல் அதிகாரத்தில் இதை கொடுக்காம இதை கொண்டு எந்த அதிகாரத்தில் கொடுத்துருப்பாரு அப்படின்னா கொல்லாமை அதிகாரத்தில் கொடுத்துருப்பார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிற அந்த திருக்குறளை விருந்தோம்பலில் கொடுக்காம கொல்லாமை அதிகாரத்தில் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, பிறருக்கு பகிர்ந்து அளிப்பதல்ல இந்த திருக்குறளில் இந்த இடத்துல அந்த பொருள் கொல்லாமையில் வருது அப்படின்னா, உலகத்திலே பெரிய நோய் எது அப்படின்னு கேட்டால் பசி. நம்ம பெரிய நோயின்னு சொன்னால் எதையோ நோய்களையெல்லாம் சொல்லுவோம். எத்தனையோ நோய்களில் உலகம் நிறைய நபர்களை இழந்தது அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் பசிங்கிற நோயில் தான் அதிகபட்சமான நபர்கள் இறந்திருக்கிறார்கள். ஸோ எல்லா நோய்களுக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா நோய்களுக்கும் நோய் வரவிடாமல் தடுப்பு மருந்தாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பசிங்கிற நோய்க்கு மருந்தே கிடையாது. ஒரே ஒரு மருந்து தான், அது உணவு தான். ஸோ இந்த உணவு நமக்கு இருக்கிறது பிறருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாம் அறிந்து ஒரு நபர் பசியால் இறந்தார் அப்படின்னா அது பாவம், அது கொலைப்பழி அப்படிங்கிறதுக்காக தான் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை கொல்லாமை அதிகாரத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ பசிச்சு ஒருத்தனுக்கு பசி அப்படிங்கிறது தெரிஞ்சு நாம் உணவளிக்கலை அப்படின்னா, நமக்கு இருந்தும் நம்ம கொடுக்கலை அப்படின்னா அது கொல்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை எண்ணி தான் நம்ம பழமரக்கன்று நடுதல் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வந்தோம். பழமரக்கன்று அப்படிங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, பசித்தோருக்கும் உணவளிக்கக்கூடியதாக இருக்கணும். நம்ம தோட்டத்தில் நாம் வளர்த்து நம்ம அதை பறித்து அதை விற்று சாப்பிடுகிறோங்கிறது இல்லை. பழமரக்கன்றுகளை நடுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இடம் இருந்தால் எல்லோரும் செஞ்சுக்கிட்டே இருங்க. நான் முன்னெல்லாம் பிறந்தநாள் திருமண நாள் அப்படின்னா நிறைய சகோதர சகோதரிகள் அதை செயல்படுத்துவீங்க. ஆனால் இப்போ நான் அதை நினைவூட்டினா தான் நீங்கள் செய்வீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள தோன்றுகிறது. ஸோ நிறைய நபர்களுக்கு பிறந்தநாள் வருகிறது, திருமண நாள் வருகிறது, நல்ல நல்ல நிகழ்வுகள் வீட்டில் நடைபெறுகிறது அப்படின்னா அன்றைக்கெலாம் நீங்கள் ஒரு பழமரக்கன்று நடணும். நட்டு எனக்கு ஃபோட்டோ போடணும், போஸ்ட் பண்ணணும். அந்த செயலை நீங்கள் புரியணும். ஸோ செஞ்சால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதுதான் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு பிரபஞ்ச மரக்கட்டளையின் வாயிலாக அதை செயல்படுத்துகிறோம். ஸோ அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை வேண்டுமானாலும், ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறோம், ஒரு குழந்தையை அது எழுந்து நடக்கிறது, அந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லாவற்றையும் நீங்கள் நல்ல நாளாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பழமரக்கன்று நடுறதுக்கு தயாராகணும். நம்ம பிறந்தநாள் திருமண நாள்லாம் கொண்டாடுகிறோம், கேக்கு வெட்டுகிறோம், கூத்தடிக்கிறோம் அப்படின்னு கூட அந்த ஒரு வார்த்தையை சேர்த்துக்கலாம். ஆனால் மரம் நடுகிறோமா அப்படின்னா, யாருக்கும் உதவுகிறோமா அப்படின்னா அங்கே கொஸ்டின் மார்க் ஆயிடும். ஸோ எது நல்லது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சும் மறந்துடுறோம். நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறதுலையும் பிறரை
பிறர்கிட்ட நாங்கள் எப்படி இருக்கிறேன்னு காட்டுறதுலேயும் தான் நம்ம குறியாக இருக்குமே தவிர, நம்மக்கிட்ட, அதாவது நம்மளுடைய மனதுக்கிட்ட நான் எப்பேற்பட்டவன் என்பதை நாம் வந்து மறந்து விடுகிறோம். ஸோ அதுக்கு தான் பிரபஞ்ச மரக்கட்டளையும் டைகர் குழுமமும் இதை வலியுறுத்தி கொண்டே வருது. நான் ரொம்ப நாளாக சொல்லலை, இந்த பழமரக்கன்று நடுறது, ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்படிங்கிற அந்த திட்டங்களை எல்லாம் வந்து நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது மாறிடும். ஸோ அதனால் நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்பொழுதாவது சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் அதை மறந்துடுறீங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல நான் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். நம்ம 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 நல்லா சாப்பிட்றோம், நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் அப்படி இல்லை. ஸோ நம்ம அதை வந்து மனசில் முதல்ல நம்ம எண்ணணும். ஸோ நமக்கு அந்த கொடுப்பினை கிடச்சிருக்கு. பிறருக்கு இப்போ நான் அந்த பரிசுலாம் வழங்கும் போது முன்னெல்லாம் நான் வாங்காத விருதுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கிறேங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேலே விருதுகள் வாங்கிட்டு வந்து அது குமிஞ்சு, அது பீரோ நிறைஞ்சு, அது ஃபுல்லாக அட்டைப்பெட்டிகளில் அடுக்கி செல்லோட்டையும் போட்டு மூடி, அது எதுக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. விருதுகள் அப்படிங்கிறது நம்மை வாழ்த்துவதற்கும் பாராட்டுவதற்கும் கொடுத்தது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்தில் நிறைய வந்ததுக்கப்புறம் தான் நான் முடிவெடுத்தேன், இல்லை விருதுகள் வாங்குகிற இடத்துல இருந்து நம்ம விருதுகள் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஸோ நாம் நம்மளை வளர்த்துக்கணும். நம்ம வந்து இறைவன் நம்மளை கொடுக்குற இடத்துல வச்சுருக்கிறான்னு நாம் நினச்சிக்கணும். நம்ம வந்து இன்னமும் வாங்குகிற இடத்துலையே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்மளை வளர்த்து பிறருக்கு உதவி செய்கிற இடத்துக்கு நம்ம போயிடணும். ஸோ நாம் நிறைய பேரை வந்து தூக்கி விடணும், உயர்த்தி விடணும். அவங்களுக்கு ஒரு வேளைக்காவதான உணவையாவது நான் சொல்லுவேன். அந்த ஒரு வேளை உணவு அப்படிங்கிறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் ஒரு பார்வை வச்சுருப்போம். ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பிரபஞ்ச மரக்கட்டளை தொடங்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய சகோதர சகோதரிகள் கொடுத்து உதவி கொண்டு தான் இருக்கிறார்கள். நிறைய ஏழைகளுக்கு, நிறைய குழந்தைகளுடைய படிப்புக்கு, பழமரக்கன்று நடுவதற்கு அப்படின்னு நிறைய செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புதிதாக பயணிப்பவர்களுக்கும் இந்த செய்தி சென்றடையணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி ஐயா வெங்கடேசன் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களில் நிறைய பேசணும் அப்படின்னு நான் எழுதி தான் வைத்திருக்கிறேன். அதை வரும் நாட்களில் நம்ம வந்து பார்க்கத்தான் போகிறோம். ஸோ நமக்கு வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கிக்கணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நாம் கொடுக்குற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம முன்னேறிக்கணும். அப்புறம் அந்த ஆசிரியர் வந்து அந்த ஒரு விஷயம் சொன்னார் அல்லவா, இந்த வயதான காக்கா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு புதுசாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இப்போ நம்ம வந்து அண்டங்காக்கை அப்படின்னு ஒன்று குறிப்பிடுவோம். அது கொஞ்சம் பெரிய காக்கையாக இருக்கும், வயதானதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எண்ணிக்கொள்வோம். ஆனால் வயதான காக்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் அந்த பொத்தலான குடிசையில் இருந்து வானத்தை பார்த்தோமானால் எப்படி வானம் தெரியுமோ அதுபோல் அந்த காக்கையின் சிறகுகள் வெளிச்சமாக தெரிந்தது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை நடையில் அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஸோ அந்த வயதான காக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த அந்த பெரியவருக்கு இருந்த அறம் தெரிகிறது. அந்த பெரியவர் இடத்தில் இருக்கக்கூடிய அதுதான் அவருக்கு அறம்னா என்னன்னு தெரியாது, இயற்கையை நேசிக்கிறார், அவ்வளோதான். அந்த இயற்கையை நேசித்தாலே அது அறம்தான் அப்படிங்கிறதும் அற்புதமாக அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய பேசணும், சொன்ன விஷயங்களை நிறைய பேசணும். வரும் நாட்களில் அதை பற்றியெல்லாம் நம்ம பேசலாம். ஸோ நமக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஸோ டைகர் குழுமத்தில் அவங்கள இணைந்து பயணிக்க வைக்க வேண்டும். அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கணும், அவங்களுக்கு மனம் சாந்தி அடைவதற்கு, மனம் அமைதி அடைவதற்கு அவர்களுக்கு ஒரு வழிவகை செய்யணும். ஸோ அதுதான் நம்ம வந்து எல்லாருக்கும் நம்ம யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற அந்த கூற்றை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் காரணம். ஸோ அதை நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், அவர்களையும் பயணிக்க வைங்க. இப்போது நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்புண்ணத்தில் மறை இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில்
நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இப்போ கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கேட்டு கூட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்து நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.